இந்த உருவ பொறுத்த வரையிலையும் இந்த உருவுல ஒரு பகுதி இல்ல. அந்த பகுதி தான் இந்த 3 பகுதியில ஒரு பகுதி ஏதோ ஒண்ணு இருக்கு. ரைட்டா? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் தான் இந்த வினாவை நம்ம வரைஞ்சி பார்க்கணும். அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை ஒண்ணுமே இல்ல. அவங்க சொல்ற மாதிரியே இதை வரைஞ்சாங்க. இந்த பக்கம் மாதிரியே தானே இருக்கும் இந்த பக்கம். அப்ப இதுல உள்ள பகுதிகளை நம்ம வரைஞ்சிட்டா ஈஸியா முடிஞ்சிரும் வேலை. இங்க பாருங்க, தங்க நான் வரைகிறேன் பாருங்க. அப்ப நீங்க நல்லா அவதானிச்சீங்கன்னா நல்லா விளங்குமே. ரைட்டா? பாருங்க, இப்படி ஒரு கோடு இருக்கா, எனக்கு ஒரு கோடு. இப்ப அதை ஜாயின் பண்ணிட்டோமா? சரி, அதை நேராவே வரைஞ்சிடுறேன் எனக்கு. ஓகே, இப்பதான் நேரா வரைகிறேன் பாருங்க. ஆதிரியா நல்லா அவதானிங்க. இப்ப இந்த எனக்கு ஒரு கோடு வந்துருச்சு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இந்த கோடுகள் வந்து இங்க பாருங்க, இந்த சின்ன 2 கோடுகள் வழியா வருது. இங்க இணையுது, இது இங்கனைக்கு இணையுது. இங்கனைக்கு அந்த மாதிரி தானே இருக்கு. இந்த துண்டை அவதானிங்க. இங்கனைக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம். அப்ப இங்கனைக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். இதே மாதிரி ஒரு உருவம் வரைஞ்சிட்டோம். ரைட்டா? நல்லா அவதானிங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்கு இருக்க முக்கோணியை வரைவோம். உள்ளுக்கு இருக்கிறதுக்கு சுத்தி வரைவோமே. சுத்தி இருக்கு இதே மாதிரி கோடோட தானே. நல்லா அவதானிங்க. இதே மாதிரி ஒரு சின்ன சதுரம் மாதிரி ஒரு துண்டை வரைஞ்சிக்கத்தான் இருக்கு. நேர்கோடுகள் 2. நல்லா அவதானிங்க. அடுத்த விடைய வந்து இப்ப இந்த கோடை வரைவோமா நம்ம. இந்த கோடை எனக்கு வரையணும். ரைட்டா? அப்படியே வரையணும். ரைட், புரிஞ்சா? அப்புறம் வேற என்ன நடக்குது அப்படின்னா, இந்த துண்டை அப்படி வரையணும். துண்டு தான் 2ஆ பிரிப்படுது. இப்ப எல்லாம் பாதி உரு வந்துருச்சு. சரியா? அதுக்கு அடுத்ததா இந்த உட்புறத்துல உள்ளதை வரையணும். உட்புறத்துல உள்ள கோடுகளை வரையணும். அதுக்கப்புறம் இந்த இருக்கு, இந்த வரைவும் வரையும். ஈஸியா ஒவ்வொரு துண்டா நல்லா அவதானிச்சு வரைஞ்சோம்னா இலக்குவா வரைஞ்சிடலாம். சரி, இந்த துண்டை அவதானிச்சா எத்தனாவது விட வருது? நிறைய பேர் வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கு. அவங்க என்னன்னா கொஞ்சம் அவதானிக்கிறத குறைச்சிருவாங்க. குறைச்சோட இப்ப முதலாவது விட எப்படி வருமா? முதலாவது விட வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த முக்கோடி 2மே இங்க மேல வந்திருக்கு. அப்படி மேல வராது. அவ முதலாவது விட பிழையானது. ரைட்டா? இப்ப 2ஆவதையும் 3ஆவதையும் அவதானிச்சு நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, திடீர்னு 3ஆவது கிடைச்சிருவாங்க. 3ஆவதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த முக்கோணி இருக்கு. கலரை மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. இந்த முக்கோணி இருக்குத்தானே, இந்த முக்கோணி இந்த துண்டு மாறுபட்டிருக்கு பாருங்க. இவர் வந்து இந்த இடத்துல அவரோட உச்சி வந்து இப்படி இருக்கு. அப்படி இருந்தா சரியா? அது பிழை. அப்ப அதுக்கு உச்சி எப்படி இருக்கணும்னா கீழே தான் இருக்கணும். ஒரு முக்கோணிண்ட இந்த இடம் சரியா அமைஞ்சு இருக்கணும். ரைட்டா? அப்ப எத்தனாவது வீடு அப்படின்னா 2ஆவது. ரைட்டா? இப்ப பாருங்க, இந்த மேல் துண்டு முதலாவது விடையில 2ஆவது விடையில இருக்கு. 3ஆவது விடையில இருக்கா? இல்ல. அப்ப அந்த விடை வருமா? அப்ப அந்த விடையை பார்க்க தேவையில்ல. பிள்ளை அடையாளம் ஒரு டக்குன்னு போட்டுடலாம். இப்படி கொஞ்சம் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தணும். இப்படி சரியா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க. அடுத்த விஷயம் பாருங்க, தங்க நல்லா வதானீங்க. இப்ப நான் இந்த வளைந்த கோடுகளை போட போறேன். இந்த கோடுகள் எல்லாம் உள்ளுக்கு வளைஞ்சுதானே இருக்கு. அந்த மாதிரி இந்த கோடையும் நான் வரைய போறேன். இப்ப இந்த வளைந்த கோடை போட போறேன். இங்க பாருங்க, தான் வருது. இப்ப பாருங்களேன் தங்கம், இப்ப முதலாவது இந்த கோடு வளைஞ்சிருக்கு. ரைட்டா? புரிஞ்சா? 2ஆவது வீடையில இந்த கோடு வளைஞ்சிருக்கா, நேரா வந்திருக்கா? அப்ப நேரா வந்திருந்தா 2ஆவது வீட சரியா? இல்லை. ஏன்னா இதுல எல்லாமே வளைஞ்சுதானே வருது. இந்த கோடு வளைஞ்சு வந்து இங்க பாருங்க, இந்த கோடு உள்பக்கமா வளைஞ்சு வந்திருக்கு. இந்த கோடு உட்பக்கமா வளைஞ்சு வந்திருக்கு. புரியுதா? அப்ப இந்த கோடு உட்பக்கமா வளைஞ்சுதான் வந்திருக்கணும். நேர்கோடு வந்திருக்க கூடாது. நேர்கோடு வந்திருந்தா பிழை. அப்ப நம்மளுக்கு ஒட்டவா தெரியுது எத்தனாவது விட? முதலாவது விட. இப்ப இது செய்யறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் போடுச்சா? என் பிரச்சனை இப்படி யோசிச்சீங்கன்னா 1 நிமிஷம் போகாது. 30 வினாடிகள்ல செஞ்சிடலாம். நம்ம வேகமா பழகணும், பயிற்சிகள் அதிகமா செய்யணும். ரைட்டா? எல்லாம் நுண்ணா. இப்ப பாருங்க, எல்லாம் பாஸ் பேப்பர் புத்தகம் வாங்கிக்கோங்க.
இப்ப இருந்தே வாங்க. எத்தனை ஆமா, பாஸ் பேப்பர் புக்னா கடந்த கால வினாக்கள் உள்ள புத்தகங்கள். ரைட்டா? இதெல்லாம் கடந்த கால வினாக்கள் உள்ள பகுதிகளில் தான் நம்ம பெரும்பாலும் இதுல போட்டோம். வரைஞ்சு பாத்துக்குவோம். இப்ப இன்னைக்கு அவதானிங்க பிள்ளைங்க, இல்ல நல்லா தங்கம் அவதானிங்க. அவதானிக்காட்டி புரியப்படாது. இப்ப இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கோடு. ரைட்டா? அப்புறம் நடுவுல ஒரு கோடு. நான் வரைகிறது கொஞ்சம் கோணலா இருக்குமே, ஆனாலும் இதுதான் விஷயமே. ரைட். இவ எத்தனாவது விட ஒட்டோவா வந்துருச்சு? ஒட்டோவா எத்தனாவது விட? முதலாவது விடன்னு வந்துருச்சு. விஷயத்தான புரிஞ்சவங்க புரியாதவங்க இருக்கீங்களா? புரியாதவங்க புரியலாங்கணும். அப்பதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். இது புரிஞ்சுதானே? பாருங்க, நான் ஒப்பிட்டு பார்த்தேன் தானே, எல்லா இடத்துலயும் ஒப்பிட்டு பார்த்தேன் தானே. ஒரு விடைய கண்டுபிடிக்க முன்னாடி மத்த விடைகளோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இலகுவா இந்த விடைக்கான இந்த வினாவுக்கான விடையை நம்மளுக்கு காணக்கூடியதா இருக்கும். நல்லா புரிஞ்சா இந்த வினா உங்களுக்கு? பிள்ளைங்கன்னா இலகுவா கண்டுபிடிக்கலாம். வினாவை வாசிச்சாச்சு நல்லா தெளிவா வினாவை வாசிக்கணும். இப்ப வினா வாசிக்கிற எப்படி வாசிக்க கூடாது? ஒரு ஏனைய ஒரு காலையில வேறுபடுகின்றது, வேறுபட முறையை தெரிவு செய்கிறேன். விளங்குமா இருந்தாங்க? இன்னும் விளங்காது. நல்லா பொறுமையா வாசிங்க. இப்ப பொறுமையா வாசிச்சு பழகுனாதான் நம்மளுக்கு வினாக்கள் அதிகமா பயிற்சிகள் செய்ய 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 நம்மளுக்கு இயல்பாகவே இதெல்லாம் வேகமா வாசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அப்ப டக்குனு விளங்கி கொள்ற தன்மையை அதிகரிக்கும். இப்ப பொறுமையா வாசிப்போம். புக்களை பாருங்க. எல்லாத்திலையும் ஒரு வட்டம் நிறந்தீட்டப்பட்டிருக்கு, ஒரு நட்சத்திரமான குறியீடு நிறந்தீட்டப்பட்டிருக்கு. இது மூணுலையும் இன்னொரு நிறந்தீட்டப்படாத வட்டம் தான். இது 3 உருக்கள்லையும் இருக்கு. விஷயம் அதுதான். நல்லா அவதானிச்சா விளங்கும் உங்களுக்கு விஷயம். இந்த 2 உருக்கள்லையும் நிறந்தீட்டப்பட்ட உருக்கும் இந்த நிறந்தீட்டப்பட்ட நட்சத்திரத்துக்கும் இடையில தான் யார் இருக்கா? நிறந்தீட்டப்படாத உரு இருக்கு. ரைட்டா? இந்த 2 பேர்த்துக்கும் நடுவுல இருக்கா. அதே மாதிரி 3வதுலயும் பாருங்க, இந்த 2 பேர்த்துக்கும் நடுவுல தான் யார் இருக்காரு? இந்த நிறந்தீட்டப்படாத வட்டம் இருக்கு. ஆனா முதலாவது உருவ பாருங்களேன், இந்த 2 உருவுக்கும் நடுவுலயா இருக்கு இல்ல தானே? இவங்க 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க. ரைட்டா? இவரே வந்து எதிரா போயிட்டாரு. அப்ப எந்த விட சரியான விட அப்படின்னா முதலாவது விட. தமிழ் இன்னொரு பாருங்க, நல்லா அவதானிங்க. இவங்க 2 பேரும் எதிர் திசையில இருக்காங்க. ரைட்டா? இவங்க 2 பேருமே எதிர் திசையில இருக்காங்க. இந்த விடையில இவங்க 2 பேரும் எதிர் திசையில இருக்காங்க. ரைட்டா? ஆனா இதுல வந்து பக்கம் இருக்காங்க. அப்படியே யோசிச்சு எடுக்கலாமே. ரைட். இப்ப ஈஸி தானே. இப்ப அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினாவை பாருங்க. அடுத்த வினாவை செய்யுங்க. அடுத்த வினாவை அதே மாதிரி இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியுதாங்க. இப்ப நான் ஒவ்வொரு உருவையும் ஒப்பிட்டு பாக்குறேன். முதலாவது உருவையும் இந்த உண்மையான உருவையும் இந்த முதலாவது உருவை ஒப்பிட்டு பார்த்தா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த முள் வந்து பெருசா இருக்கு. அப்ப அந்த விட வருமானா வராது. விலங்கணிச்சா பிரசில்லா? அந்த விட அடுத்த விஷயம், 2வது விடையில பாருங்க, இந்த இடம் இருக்கு தானே, இந்த இடம் 2வது விடையில இல்ல. மத்த எல்லாமே சரியா இருக்கு. அப்ப 2வது விட வருமா? அப்ப நம்மளுக்கு 3வது விட தான் சரியான விட. இங்க பாருங்களேன், பிரசில்லாவா இருக்கலாம், ஆதிரியனா இருக்கலாம், எல்லாரும் பாருங்க. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா நல்லா ஒப்பிட்டு நான் பாக்குறேன். நல்லா உன்னிப்பா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாக்குற நேரம் தான் என்னால கண்டுபிடிக்க எனக்கு. ஒவ்வொன்னையும் ஒப்பிட்டு பாக்குறேன். நீங்களும் அதை வளர்த்துக்கணும். ஒப்பிட்டு பாக்குற திறனை வளர்த்துக்கணும். ரைட்டா? ரைட். அடுத்த வினா. அப்ப இதே மாதிரி இருக்க இன்னொரு வினா விடையை கண்டுபிடிங்க. அதே மாதிரி இருக்க இன்னொரு விடை. அதே மாதிரி நல்லா உன்னிப்பா அவதானிக்கணும். அப்பதான் கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு சின்ன விஷயத்தான் மாற்றம் இருக்கும் தாங்க. நல்லா உன்னிப்பா அவதானிச்சா கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க நிறைய பேர் வரலைன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு கிளாஸ் இருக்கு. நான் வைக்காத
கிளாஸ் வைக்காதனால தான் இந்த டேட்டா மாத்திக்கிட்டேன். ஓகேவா? பிரசில்ல என்ன கதையே இல்ல. பிரசில்ல கதைக்கணும் எனக்கு காஜி தான் ஆகணும். பிரசில்ல ஏழுமா இந்த கேள்விக்கு விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். மஜா குயிக்கா கண்டுபிடிக்கணும். எவ்வளவு நாள் கண்டுபிடிக்கிறது? அதிரியன் முடிஞ்சா? அதிரியன் மத்தியா புரிஞ்சு சார். ஓகே ஓகே தாங்க அவதானிங்க. நல்லா இப்ப வேற வேலை எதுவுமே செய்யறது இல்ல தாங்கோ. ரைட்டா? நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இப்ப நான் இன்னொரு பேப்பர் பிரிண்ட் போட்டிருக்கேனே, இப்ப இந்த பேப்பரையும் பிரிண்ட் எடுக்காதவங்க எடுங்க. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு பேப்பரும் போட்டிருக்கேன், அந்த பேப்பரையும் பிரிண்ட் எடுங்க. திரும்ப முதல்ல இருந்து செஞ்சு பாருங்க. டவுட் ஆகுதா திரும்ப பாருங்க. திரும்ப இதே விஷயத்த பார்த்தாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுமே. ரைட்டா? இனிமேல் உங்களுக்கு எந்த நாளும் படிக்கிற பாடம் ரெக்கார்டிங்ல வந்துடும். அன்னைக்கு கிளாஸ்ல கலந்து கேளாட்டி அப்புறமேல் ரெக்கார்டிங்க பார்க்கலாமே. ரைட் ஓகே. கொஞ்சம் டேட்டா போட்டு வச்சுக்கீங்க போனுக்கு. சரியா? நீங்க பாருங்க அம்முக்குட்டி, இந்த இது எல்லாமே பாருங்க. முதலாவது விடை இதை ஒப்பிட்டு பார்ப்போம். ஒப்பிட்டு பார்த்தா இந்த விடை வருமானா வராது. என்ன காரணம்? இது வந்து டாக்கா இல்ல. விளங்குதா பிரசில்லா? இந்த முதலாவது உருவ வந்து சும்மா லைட்டா இருக்கு. கடுமையா நிறம் தீட்டப்படுது. இந்த இடத்த பார்த்தா இந்த இடத்த அவதானிச்சா இது அதோட ஒப்பிட மாட்டேங்குது. இந்த இடத்த அவதானிச்சா வருமானா வராது. அது ஒத்த ஒரு இல்ல. ரைட்டா? அடுத்தது பார்க்க முன்னுக்கு மூணாவது விடைய பார்ப்போம். மூணாவது விடையில இந்த துண்டு அடியில வர்றது இல்ல. மூணாவது விடை வருமா? வராது. இரண்டாவது சரியானது என் தங்கங்களே. அவதானிக்கணும். நல்லா அவதானிச்சாதான் கண்டுபிடிக்கலாம். இப்ப விடையில இருந்து ஒப்பிட்டு பாக்குற ஒரு கேள்வி வந்துருச்சு. இது என்ன மிருகங்கள்னு தெரியும் தானே? கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அக்கூட்டங்களுக்கு சரியாக காட்டும் விடையாது. இப்ப இதெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா பிரிக்கலாம் இயல்புகளுக்கு அடிப்படையில. இப்ப இப்படி இருக்கு தங்கோ. தாவர உண்ணி, ஊனுண்ணி, அப்புறம் என்னது அனைத்து உண்ணின்னு வகைகள் இருக்குத்தானே. அப்புறம் 4 கால் இருக்குது, 2 கால் இருக்குது. நிறைய வகைகளை பார்த்து இந்த விலங்குகள் எல்லாம் வேறுபடுத்தலாம். அதுல இவங்க ஏதோ ஒரு விதத்துலதான் வேறுபடுத்திருக்காங்க அந்த வினாவுல. அந்த விதை எதுல சரியா செட் ஆகுது அப்படின்னு பாக்கணும். விடையில இருந்து பாத்துக்கிட்டு போனீங்கன்னா இலகுவா பாக்கலாம். ரைட்டா தாங்க? புரியுதா? விடையில இருந்து பாத்துக்கிட்டு போனீங்கன்னா இலகுவா பாக்கலாம். ரைட் பாருங்க பாப்போம். பாருங்க பாருங்க தங்கம். ஹலோ கயுரன் மாத்தியா, என்ன கதை? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இப்ப கணக்குல செய்யுங்க. கிளாஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? கணக்கெல்லாம் செய்யுங்க குயிக்கா. சார் மோனா மஜா கண்டுபிடிச்சா ரைட், வெரி குட். அமைதியா இருந்து பாப்போம். மத்தவங்க கண்டுபிடிக்க ஏழுதான்னு பாப்போம். இங்க 2 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்க தெரியல. ஓகே அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, வைரக்குட்டி, எல்லா குட்டியும் பாருங்க. ரைட். நம்மளால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. விளங்குதா? என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சில விடயங்களை கஷ்டம்னு விட்டுறோம். இப்ப சில நேரம் நம்மளுக்கு தமிழ் பாடத்துல பாடமாக்குறது கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ண நம்மளால செய்யணுமா இயலாதா? தொடர்ச்சியா பயிற்சி செஞ்சா நம்மளால செய்யணுமா இயலாதா? சில நேரம் நம்ம எல்லாத்துக்கும் வாய்ப்பாடு வாயிலேயே நுழையாது. ஆனா நம்ம வாய்ப்பாட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ய என்ன நடக்குது? வாய்ப்பாடு இலகுவா மாறிடும்.
நிறைய பயிற்சி மூலியமா எந்த கஷ்டமான விடயமா இருந்தாலுமே செய்யலாம். நான் இப்ப உங்களை பிசிக்கல் கிளாஸ்ல எல்லாம் அத்தனை செய்யறேன். இந்த வாய்ப்பாடு போட்டிக்கு உங்களை வாய்ப்பாடு பாடமாக்க வச்சேன். எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு என்ன செய்றீங்க, வாய்ப்பாடு பாடமாக்கி இப்ப கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே 12ஆம் வாய்ப்பாடம் வரைக்கும் நல்லா தெரியும். விளங்குதா? அந்த விஷயம் தான் இங்கேயும் நடக்கணும். கஷ்டமாவது நஷ்டமாவது சாப்பிட எல்லாத்தையும் பரவாயில்ல, பாடம் ஆக்கிடும். ரைட்டா? ரைட். ஓகே, இங்க பாருங்க தங்கம், நிறைய விஷயம் இருக்கு பாடமாக்குறதுக்கு. உங்களுக்கு இப்ப இருந்தே பாடமாக்கிட்டு போகணும். பிரசில்லா விளங்குதா? அடிக்கிற டைம் விளங்குது சார். அடிக்கிற டைம கூட்டணும். படிச்சாதான் முன்னேறலாம் தங்கம். ரைட்டா? நம்மளுக்கு படிக்காம முன்னேறாது. நம்மளுக்கு இப்ப பாருங்க, நம்ம நல்ல இவ்வளவு திறமையா இருந்தோம், நல்லா நம்மளுக்கு விளையாடுறதுல நல்ல திறமை இருந்தாலும் நம்ம நல்லா படிச்சாதான் ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போகலாம். ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகினா தான் ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போகலாம். நல்ல ஸ்கூலுக்கு போனா தெரியுமா, இப்ப நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல் இல்லாம இல்ல, நம்ம ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல். நம்ம ஸ்கூல்களை விட நல்ல ஸ்கூலுங்க இருக்கா இல்லையா? நல்ல பாருங்க, பேட்மிண்டன் கோர்ட். பேட்மிண்டன் விளையாட தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? பேட்மிண்டன் ஒரு விளையாட்டா கோர்ட் ஒன்னே இருக்கு. அப்புறம் ஃபுட்பால் கோர்ட், பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட், அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்க ஸ்கூல் எல்லாம் இருக்கு தெரியுமா? நெட் பால்ல இருந்து எல்லாமே இருக்க ஸ்கூலுங்க இருக்கு. அந்த ஸ்கூல்களுக்கு நம்ம போறதுக்கு சரியான ஆசையா இல்லையா? எல்லாத்துக்கும் சரியான ஆசை. ஆனா போறதுக்கு நம்ம வெளியா போனா, நம்ம பாஸ் ஆகாம போனோம்னா அதிக பணம் கட்ட வேண்டிய வரும். அது கூட பணம் கட்ட வேண்டிய வரும், இவ்வளவுன்னு தெரியாது. ஆனா நம்ம ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகணும், நம்மளுக்கு இலங்கோ போயிடலாமா இல்லையா? எந்த பிரச்சனையுமே இல்லை. படிச்சா முடியும். படிப்பு ஒண்ணு மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற போட்டு, வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா விளைங்க. கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அக்கூட்டங்களை சரியாக காட்டும் விடையாது. இந்த ஏபிசிடிங்கிற 4 உருக்கள் இருக்கு தானே. ஒரு மான் ஒன்று இருக்கு, கண்டிருக்கீங்களா மான்? நான்லாம் நிறைய கண்டிருக்கேன், ஜூல கண்டிருக்கேன். அப்புறம் ட்ரிங்கோ, திருகோணமலை இருக்கு தானே. திருகோணமலையில நீங்க படிக்க போற முக்கியமான விஷயம், இலங்கையில இருக்க முதலாவது இயற்கை துறைமுகம் திருகோணமலையில தான் இருக்கு. ரைட்டா? நல்ல அழகான ஒரு ஊர். திருகோணமலையில அதிகமா இருக்குது இந்த மான்கள் தான். இந்த கோணேஸ்வர கோயில் இருக்கு, அந்த கோவிலுக்கு பக்கத்துல இந்த மான்கள் இருக்கு. அதே மாதிரி இவர் சிங்கம். சிங்கத்தை கண்டுறீங்களா? சிங்கம்னு ஒரு சூர்யா படம் ஒன்று வச்சு தெரியுமா? ஆமா, போதும். அடுத்தது இவரு புலி. ரைட்டா? புலி எங்க இருக்கு? இந்தியாவுக்கு தேசியம் இருக்குங்க. இலங்கையில புலிகள் பெருசா இல்ல காடுகள்ல. நான் கண்டிருக்கேன், ஜூலா கண்டிருக்கேன். சத்துவத்தன என்னது, மிருக காட்சி சாலை. ரைட்டா? அப்புறம் இவருக்கு தெரியும் மாடு. நம்மளெல்லாம் அம்மா திட்டுவாங்க, ஏ எருமை மாடு எலும்புறியா இல்லையா அப்படின்னு. எருமை மாடு படிக்கிறியா இல்லையா கேட்பாங்க தானே. இவரு அப்படித்தான், ஏச்சி வாங்கினாதான் நம்மளுக்கு சில வேலையை செய்யலாம் தெரியுமா? இங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாம் என்ன எவ்வளவு மரியாதையா கூப்பிடணும்னா, எங்க அம்மா புத்தா வாங்க போங்கன்னு ஒரு 2-3 தடவை கூப்பிட்டு பாப்போம் ஒரு வேலையை செய்யறதுக்கு. அது செய்யலைன்னா இங்க பாடு போடா போயிட்டு வேலையை செய்யடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா கிட்ட ஏச்சி வாங்குறது அது ஒரு பெரிய ஒரு வரம் தான். பாருங்க தங்கம், இப்ப நம்ம பார்ப்போம் ஏபி. ஏக்கும் பிக்கு மாதிரி தொடர்பு இருக்கா? இல்ல. ஏக்கும் பிக்கு தொடர்பு இல்லை. ஏங்கிறது ஒரு மான், சிங்கம், ஒத்த இயல்பு இருக்கா இல்லையே. ஒரே கூட்டங்களா பிரிக்கலுமா? ஏலாதே. ஏன்னா அவங்க 2 பேரும் யாரு, இவர் பிடிச்சி இவர் சாப்பிட்டுருவாரு. சிங்கம் பிடிச்சி மானை சாப்பிட்டு. சிடி புலி மாடு அதே கதை தான், சாப்பிட்டுருவார். இவங்க 2 பேரும் ஒத்துமா இருக்கானா? இல்ல. அப்ப பலவழி இது என்னது வினா வந்து, முதலாவது விட வந்து எனக்கும் வாயில வரப்பட்டது பிழையானது. பிழையானது. அடுத்தது பாருங்க, ஏசி ஏக்யூ சிக்யூ. புலி வந்து வேட்டையாடிரும் மான பிடிச்சு. அப்புறம் பிடி. இவங்க 2 பேரும் சாப்பிடுற கேஸ்லயே தான் இருக்காங்க. இந்த கேள்வி தயாரிச்சவருக்கு என்னத்தான் கோபமோ தெரியல, இந்த மானோடையும் இந்த மாடோடையும் ஒரு நேரத்துல பாக்குறாங்க. அடுத்தது அது வராது.
ஒட்டாவது எத்தனாவது விட அப்படின்னு சொல்லி மூன்றாவது விட. ஏடிய பாருங்க, ஏயும் டியும் மானும் மாடும் என்னது தாவரங்கள். ரைட்டா, தாவரம் உண்ணிகள். அடுத்தது பியூசியோ ஊனுண்ணிகள். அனைத்து உண்ணிகளா? இல்ல, இவங்களாம் ஊனுண்ணிகள். அனைத்து உண்ணினா அது வேற கதை. காகம் ஒரு அனைத்து உண்ணி தெரியுமா? கோழி ஒரு அனைத்து உண்ணி தெரியுமா? ஓகே, நம்ம அனைத்து உண்ணிகள் இருக்கு. புரிஞ்ச விஷயம். அடுத்தது பாருங்க, அடுத்தது செய்ய பாப்ப. நீங்க இந்த மாதிரி யோசிச்சு இந்த மாதிரி யோசிச்சு செய்யணுமே, விடைகளை ஒப்பிட்டு தான் பார்த்து செய்யணுமே. என்னென்ன இருக்காங்கன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அங்க ஒரு கத்திரிக்கோள் இருக்கு, அப்புறம் பேனை இருக்கு பீல, சீல வந்து பென்சில் இருக்கு, சீல கத்தி இருக்கு. எனக்கு இஎஃப்னு தான் வரணுமே. அங்க கொஞ்சம் எனக்கு சின்ன பெல்லம் ஒன்று இருக்கு. இது வந்து டி தானே, இது வந்து டி இல்ல. ஏபிசிடி இஎஃப் தானே, இதுதான் இ. வால் தான் இ. இது F. இந்த தூரிகை ஒண்ணு இருக்கு, வர்ண தூரிகை தெரியுமா? பிரசில்லா சார் உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீவிலுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? முச்சக்கர வண்டி. ஸ்ரீவில் டயருக்கு என்ன சொல்லுவாங்க? டயருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரசில்லா, டயருக்கு சொல்ற பேரு சக்கரம். ரைட்டா, முச்சக்கரம் இல்ல, முச்சக்கரோட 3 சக்கரம். செய்யுங்க தங்கம், எல்லாம் செய்யுங்க. இந்த ஹெலிகாப்டருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? உலங்கு வானூர்தி. என்னது? உலங்கு வானூர்தி. வானத்துல பிளைன் ஒன்று பறக்குமே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? விமானம். இந்த பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் சரியா இருந்தாலாம். செய்யுங்க தங்கம் எல்லாம். ஆசிரியர் ஒக்க செய்யுங்க குயிக்கா. ஐரான் என்ன கதை? சார் கண்டுபிடிச்சேன் சார். ஓகே சுப்ரி இலகிரி. கைரான் வேலை செய் மச்சான் குயிக்கா. சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஆதிரியர் இல்ல 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 சார் நானும் கண்டுபிடிச்சேன் சார். அவங்க திறமையா அவங்க பாப்போம். நம்ம பிக்ஸடா ஒரு டேட் செட் பண்ணிக்குவோம். இந்த கிளாஸ் எனக்கு பிளேஸா இருக்கும். பாருங்க, விடைகளை பாப்போம். இப்ப எல்லாம் அவதானிங்க, கொஞ்சம் அவதானிங்க. இந்த மாதிரி நிறைய வினாக்கள் தர போறேன். உங்களுக்கு ஒரு பரீட்சை நடத்த போறேன். ஜூம்லயே பரீட்சை நடக்கும். மொத்த முறையா நீங்க செய்ய போறீங்க. ஜூம்ல ஒரு பரீட்சை எப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். கிடையா பாருங்க, ஏடிஇ பிசிஎஃப். இப்ப இது எல்லாத்துக்கும் முதல்ல நம்மளுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த கத்திரிக்கோள், அப்புறம் இந்த கத்தி, இந்த வாள். இதெல்லாம் என்னத்துக்கு பயன்படும்? வெட்டுவதற்கு பயன்படும். பேனா, பென்சில், தூரிகை, வர்ண தூரிகை, பெயிண்ட் அடிக்கிறது. கண்டுறீங்களா? பெயிண்ட் பிரஷ் இல்ல இது. இந்த என்னது ஓட்ட பெயிண்ட், நீர்வர்ணம், நீர்வர்ணத்தை பூச பயன்படுவாங்க. சின்ன வயசுலதான் கொடுத்துருப்பாங்க. புடிச்சு ஓட கலர் கொடுங்க, ஓட்ட கலர் கொடுங்க அப்படிம்பாங்க. என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, எனக்கு இந்த ஓட்டர் தானே சொல்லணும் நீர் வர்ணத்துக்கு. டீச்சர் எனக்கு கேட்டாங்க, ஓட்ட கலர் கொடுக்க தெரியுமா, ஓட்ட கலர் கொடுக்க தெரியுமான்னு சொல்லி. இது என்னடா ஓட்ட கலர் அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட வந்து கேக்குறேன். அம்மா, ஓட்ட கலர்னா என்னமாச்சும் ஒரு தாளை ஓட்டைய போட்டுட்டு அதுக்கு மேல கலர் சொல்லுமா கொடுத்தாங்க. ஓட்ட கலர்னா என்னன்னா, ஓட்ட கலர் இல்ல, அது பேரு வாட்டர் கலர். பாருங்க தங்கம், சரியா? இப்ப அவதானிங்க, இதுதான விஷயம். பாருங்க, முதலாவது பாப்போம். ஏடிஇ, ஏயும் டியும் இயும், சரியா இல்லையா? அடுத்தது பிசிஎஃப், சரியா இல்லையா? சரியா இல்லையா? சரியா இருக்கு. அப்ப திரும்ப நீங்க அடுத்த விடைகளை பார்க்கணுமா மை டியர் சன்ஸ் அண்ட் மகள்ஸ்?
ரைட்டாங்க, அடுத்த வினா செய்யுங்க. இதுல இருக்க கடைசி வினா, இன்னைக்கு நாளுக்குரிய கடைசி வினா இதுதான். இலகுவானது செய்ய. அடைப்புகளில் இருக்கும் கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உருவை தெரிவு செய்யுங்க. ரெண்டாவது கோவா. கோவா இது பப்பாளி. கரெக்ட். இலகிரி சரியான இலகை இருந்தாங்க. சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இலகிரி மச்சான் சூப்பர் சூப்பர் சூப்பர். கைரன் பொசா என்ன முடிஞ்சாடா? மைக்க மியூட் பண்ணி வச்சிருக்கு மச்சான், மைக்க மியூட் பண்ணதாக்கு. சார் கண்டுபிடிச்சிட்டேன். இலகிரி ஆதி. சார் நானும் கண்டுபிடிச்சேன் சார். பிரசில்லா. ரைட், ஓகே பாப்போம். இலகுவானது இங்க பாருங்க. முதல்ல வினாவை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பயுமே தங்கம் பாருங்க. நல்லா சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு வந்து என்ன நினைச்சு அப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஒரு இடத்த பார்த்து சொன்னாராம். சரியா? ஒரு நல்ல ஒரு மந்திரவாதி, நல்ல ஒரு ஞானம் பெற்ற ஒரு மந்திரவாதி சொன்னாராம், இந்த இடத்த நீங்க நல்லா தோண்டி பாருங்க. நல்லா தோண்டி பாக்குறப்ப கொஞ்ச தூரம் தோன்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல அதிகமான ஒரு வைரம் அலை ஒண்ணு இருக்கு. வைரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாணிக்கம் எடுத்துக்கோமே, நம்ம எடுத்துக்கோமே, அதை நம்ம கதையை மாத்து. மாணிக்க கற்கள் ஒரு குவியல் ஒன்னே இருக்கு. மாணிக்க கற்கள் ஒரு குவியல் கிடைச்சுன்னா எப்படி விற்கலாம்? எவ்வளவு பெரிய பணக்காரனாக. ரைட்டா? இப்ப அதை கேட்ட ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரா, வெட்டுறாரா. ஒரு அடி வெட்டினாராம், அப்புறம் 2 அடி வெட்டினாராம், அப்புறம் 3 அடி வெட்டினாரா. ஒரு கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாங்க. இந்த மந்திரவாதி வந்து பொய் சொல்லிட்டு போறானோ தெரியல, பைத்தியக்காரன் அப்படின்ட்டு. இப்ப 4வது அடி கஷ்டப்பட்டு வெட்டுறாராம். வெட்டுனதுக்கு அப்புறம் இவரு வெறுத்து போயிட்டான். எடுத்தாரா, தலையில வச்சிருக்க மண் வச்சிருக்க சட்டியை கீழே அடிச்சாரா, அளவாங்க கீழே அடிச்சாரா, மண் வெட்டிய தட்டார்னு போட்டாரா, காலையும் வெட்டி வச்சான். எழுந்திரிச்சு போயிட்டாராம். போ பைத்தியக்கார போயிட்டான். ரைட்டா? அளவாங்க கையில பிடிச்சிட்டு போயிட்டாராம். ரைட்டா? ரைட். இப்ப கொஞ்ச நாள் அப்படியே யாரும் இப்ப நோண்டலையா, அந்த இடத்த வந்து பெருசா நோண்டலையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனவர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னொரு ஆள் அதே வழியில வந்தாலும் வேற ஒரு ஊர்ல உள்ள ஆளும் வந்தா அவனை கேட்டாரு, இவ்வளவு பெரிய புலி ஒண்ணு நோண்டி வச்சிருக்காங்க. ஒருத்தர் சொன்னாரா, யாரோ இங்க இருந்த ஒரு மந்திரவாதி சொன்னாரு, எனக்கு வந்து நல்ல மந்திரவாதி சொன்னாரு, எனக்கு ஒரு பெரிய மாணிக்க குவியல் ஒண்ணு இருக்கு, அதை நோண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருந்தான். அவன் கொஞ்சம் தூரம் நோண்டினோட என்ன நினைச்சு விட்டுட்டு போயிட்டான். அப்படின்னு வேலை அறவாசில விட்டு போயிட்டான். இப்ப அந்த இடத்துல இந்த வந்தவர் இருக்காரு தானே, இந்த வந்தவர் என்ன செஞ்சாரோ, சரி பரவாயில்ல நம்ம நோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோண்டாரம். இப்ப ஏற்கனவே 4 அடி நோண்டி இருக்காங்க தானே, 4 அடி 5 அடி ஆச்சான், 5 அடி 6 அடி ஆச்சான், 6 அடி 7 அடி ஆகுறப்ப 8வது அடி நோன்றப்போ அப்படியே இருக்கா அந்த மாணிக்க குவியல். சரியா? இப்ப அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டார். என்ன முதல்ல அவருக்கு எடுத்திருக்காளா? ஏன் அவர் ஏன் செய்யல? ஏன் அது அவர் என்ன செஞ்சாரு? எனக்கு விட்ட பெல என்னது? ஏன் பிரசில்லா அந்த முதலாவது நோண்டினவர் இருக்காரு தானே, அவர் என்ன பெல விட்டாரு? யாருக்காச்சும் சொல்ல முடியுமா? கையு ஆதி முயற்சி பண்ணாம விட்டுட்டாரு சார். விஷயம் தாங்க. அவர் கடைசி வரைக்கும் போகல. அவர் போன முயற்சியை கடைசியில இடையில விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இந்த வந்தவர் அதுக்கப்புறம் வந்தவர் என்ன செஞ்சாரு? அவர் கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சாரு. இப்ப 4 அடியில அவர் 20 அடிக்கிறாங்க நோண்டி இருப்பாரு. ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்ல. அந்த விஷயம் நான் இப்ப இந்த கதையை ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு வினாவை வாசிக்கிறப்ப இந்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வினாவுல இறுதிய வரைக்கும் வாசிச்சிடணும். சில நேரம் அந்த வினாவுல இறுதியில தான் நம்மளுக்கான கேள்வியே வச்சிருப்பாங்க, மாத்தி வச்சிருப்பாங்க. பொருத்தமற்ற உருவகன்னு கேட்டு வச்சிருக்கா. இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இறுதியில இருக்கு. இல்லக்குவா அவங்களுக்கு வேற ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க தங்கம். நல்ல ஸ்கூலுக்கு போகணும், கொஞ்சம் போட்டி போடணும், அதுக்கு படிச்சுதான் ஆகணும். பாருங்க,
இப்ப அதே மாதிரி இந்த வினா எந்த வினாவை எடுத்தாலும் நல்லா அந்த மாணிக்க வியாபாரி கதை மாணிக்கந்தன் ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கீங்க. எந்த வினாவுக்குமே இப்ப புரியும். அடைப்புகளில் இருக்கும் கூட்டத்துடன் இந்த கூட்டத்துடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான உருவம். இந்த கூட்டத்துடன் சேர்வதற்கு மிக பொருத்தமான உருவம் தான் கேக்குறாங்க. பாருங்க, இதுல இருக்கு முதலாவது இருக்கு அடைப்புல இருக்க முதலாவது இது என்னது தெரியுமா? யானை கொய்யாங்க நம்ம சொல்லுவோம் அள்ளிக்கட்ட பேரம்போ பட்டர் ஃப்ரூட் அப்படிம்போ. இது வந்து வாழைப்பழம். எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான இயல்பு என்ன தெரியுமா? இவெல்லாம் என்ன ஆசிரியர்? பழங்கள் பிரசில்லா. அப்ப இவங்களோட சேர்க்கறதுக்கு பயன்படுத்துறவங்களும் யாரா இருப்பாங்க? பழங்களா தான் இருப்பாங்க. கேரட் எங்கேயாச்சும் பழுக்க வச்சு சாப்பிட்டு இருக்கோமா? இல்ல. கோவா பழுக்க வச்சு சாப்பிட்டு இருக்கோமா? சாப்பிட்டுருக்கீங்களா? பப்பாளி பழம் பழுக்க வச்சு சாப்பிட்டுருக்கோமா? ஏன் ஆசிரியர் பப்பாளிக்கா கறி வைப்பாங்க, அப்புறம் அச்சாறு செய்வாங்க. அச்சாறு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே பயன்படுத்த பழமாவும் பயன்படுத்துறது யார்? அப்படி பழம். எத்தனாவது இடம்? மூணாவது. அடுத்தது பாருங்க, அடுத்த விஷயம் மிக முக்கியமானது தங்கம். நல்லா அவதானிக்கணும். ஆதிரியன், பிரசில்லா, கையூரன் எல்லாம் பாருங்க. ரைட்டா? நல்லா அவதானிங்க. ஒரு தொப்பி இருக்கு, ஒரு உருளோசா இருக்கு. இப்ப உருளோசா எழுந்துவோமா எங்கேயாச்சும் போயிட்டு? ஒரு கை கடிகாரம். இது கண்ணாடி. இது என்ன கண்ணாடி? முகம் பார்க்கிற கண்ணாடி இல்லையே, மூக்கு கண்ணாடிம்பாங்க இதுக்கு பேரு. அவங்க மூக்கு கண்ணாடி ஏன் கண்ணு தெரியாதவங்க போடுவாங்க? நம்மளும் தான் போடுவோம். ரைட்டா? இவங்க எல்லாமே தாங்க. இப்படி விஷயம் இருக்கு. ஆடை அணிகலன் ரெண்டு விஷயம் இருக்கு. நல்லா அவதானிங்க. ஆடை அணிகலன்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆடையில தான் இங்க பாருங்க, இந்த டிஷர்ட் சரியா, அப்புறம் இந்த காட்சட்டு, இவங்க ரெண்டு பேரும் ஆடைக்குள்ள வருவாங்க. அணிகலன்னு சொல்றது ஆடைகளுக்கு மேலதிகமா நம்மளுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு, நம்மள சும்மா ஸ்டைலா காட்டிக்கிறதுக்கு டோப்பி போடுவோம், கடிகாரம் போடுவோம், கண்ணாடி போடுவோம், அதே மாதிரி சப்பாத்தும் போடுவோம். அப்ப எது சரியான விட? அப்படி இரண்டு. ரைட், ஓகே, சரி. இப்பக்கு இன்னைக்கு வகுப்பை இதோட நிறைவு செய்வோம். சரியா? அங்க மறக்காம வார கிளாஸ் வர்றப்ப பிரசில்லாவா இருக்கலாம் எல்லாருமே என்ன செய்ய முடியும்? பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலகுவா செஞ்சுக்கலாம். இப்ப கூட திரும்ப இந்த தாளை பிரிண்ட் எடுக்காதவங்க எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப என்ன செய்யணும்? செஞ்சு பார்க்கணும். யாரும் லீவ் ஆகாதீங்க. இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட வீடியோவையும் ஒன் பண்ண சொல்லி நான் பார்க்க போறேன். இன்னைக்கு செஞ்சதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சத்யா, கையோ அவங்க 3 பேர் ஓடிட்டாங்க. 2 பேரு பிரசில்லா எங்க வீடியோ ஒன்